ஆவியின் உலகம்னா என்ன? வாட் இஸ் ஸ்பிரிச்சுவல் ரெல்ம், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, ஆவிக்குரிய உலகம், ஆவிக்குரிய மண்டலம், இப்போ ஏற்பட்ட வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துகிறீங்க. இல்லை இந்த மாதிரியான வார்த்தைகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆவிக்குரிய மண்டலம்னா என்ன, அதை பற்றி இருக்கிற ரகசியங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது நிச்சயமாகவே உங்களுக்கு பிரயோஜனமாக உள்ளதாக இருக்கும். இதை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட நான் நிறைய காரியங்களை பேசலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பேசுகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த ஆவிக்குரிய உலகம்னா என்னன்னு கேட்டுறீங்களா? அதனால் இன்னும் ஆழமான சில சக்தியங்களை உங்களுக்கு சொல்லித்தர முடிகிறது கிடையாது. ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இதுக்கு அடுத்து நம்ம ட்ரீம்ஸு, விஷன்ஸு, சொப்பனங்கள், தரிசனங்கள் இதை பற்றி அதிகமாக பேசலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஸோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அதை பற்றிலாம் நம்ம கண்டிப்பாக டாப்பிக்கை கவர் பண்ணுவோம். இப்போது ஆவியின் மண்டலம்னா என்ன, ஆவியின் உலகம்னா என்ன? இப்போ நீங்கள் காணக்கூடிய உலகம் இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி பார்க்க முடியாத ஒரு இன்விசிபிள் வேர்ல்டு இருக்குது. அது பேர் தான் ஆவியின் உலகம், மண்டலம். ரெண்டும் ஒன்று தான். அதுக்கு பேர் மட்டும்தான் நம்ம மாற்றி மாற்றி வச்சுக்கிறோம். இதை நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாதுன்னா பரலோகம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஆவிக்குரிய உலகம்னு சொன்னோன்னே எல்லாரும் பொதுவாகவே என்ன நினச்சிருவாங்கன்னா இவர் பரலோகத்தை பற்றி பேசுகிறாரு அப்படின்ட்டு. கிடையாது. ஆவிக்குரிய உலகன்றது பரலோகம் கிடையாது. பரலோகன்றது ஒரு லொக்கேஷன், அது வேறு இடத்துல இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய உலகம் அப்படின்றது உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் உங்களை சுற்றி தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆவியின் உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னப்பா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த உலகத்துக்கு உங்களுக்கு கண்ணு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த கண்ணை வச்சு உங்களை சுற்றி இருக்கிற எல்லா காரியத்தையும் பார்க்குறீங்க. இது எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்குதோ அதே மாதிரி ஆவிக்குரிய உலகத்தை பார்க்குறதும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. பாருங்களேன், ரெண்டு விதமான கண்கள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, இந்த காணக்கூடிய உலகத்தை பார்க்குறதற்காக இந்த கண்ணு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆவியின் உலகத்தை பார்க்குறதற்கும் உங்களுக்கு கண்ணு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த கண்ணு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விசுவாசம். காணக்கூடிய உலகத்தை இந்த கண்ணை வச்சு பார்த்துடலாம். ஆனால் ஆவியின் உலகத்தை எந்த கண்ணை வச்சு பார்க்க முடியும்னா விசுவாச கண்களை வச்சு பார்க்க முடியும். விசுவாச கண்கள் மட்டும் கிடையாது, உங்களுக்கு காணக்கூடிய கண்களில், இந்த கண்களில் ஸ்பிரிச்சுவல் விஷன்ஸையும் ஆண்டவரால் தர முடியும். சில நேரம் உங்களுடைய ஐஸை ஓப்பன் பண்ணி, ஸ்பிரிச்சுவல் ஐஸ், ஆவிக்குரிய கண்களை திறக்க வச்சு ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க வைக்க முடியும். இப்போ எப்படி எலிசா ஜெபம் பண்ணுறாரு, என்னுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்தரலும் அப்படின்றாரு, டக்குன்னு கண்கள் திறக்கப்படுது. ஸோ அந்த மாதிரி நம்மளால் பார்க்க முடியும். அப்படி எல்லா நேரத்துலையும் நம்ம பார்க்குறது கிடையாது. பாருங்களேன், அப்போது விசுவாசம் தான் ஆவிக்குரிய உலகத்தை பார்க்குறதற்கு உதவி செய்யுது. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அப்போ விசுவாசம்னா என்னன்னா, நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது அப்படின்ட்டு இருக்கு. காணப்படாதவைகளுக்கு நிச்சயம் எது கொடுக்குது அப்படின்னா விசுவாசம் கொடுக்குது. பாருங்களேன், இப்போ எனக்கு நிச்சயமாகவே தெரியும், எனக்கு முன்னாடி ஒரு கேமரா இருக்குது, இங்கே பக்கத்தில் லைட் இருக்குது, என்னை சுற்றி இத்தனை காரியங்கள் இருக்குன்றத என்னால் நிச்சயமாக பார்க்க முடியுது. அப்போது விசுவாசம்னா என்னென்னா, இந்த ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற ஒன்றை உங்களால் நிச்சயமாகவே பார்க்க முடியும். பாருங்களேன், இதை பயன்படுத்தி தான், இந்த விசுவாசத்தை பயன்படுத்தி தான் உங்களுக்கான அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறீங்க. எங்கேருந்து பெற்றுக்கொள்கிறீங்கன்னா இந்த ஆவிக்குரிய உலகத்திலேருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்று அறிந்திருக்கிறோம். காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை அப்படின்னு போட்டிருக்கு. பாருங்களேன், பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, மனுஷன் குரங்குலேருந்து வந்தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுலேருந்து தான் ஒன்று வெளியே வந்துச்சு அப்படின்றத யோசிக்கிறாங்க. அப்போ மனுஷன்னு ஒருத்தர் வந்திருந்தா அவன் குரங்குலேருந்து தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அவங்களுக்கு இந்த ஆவிக்குரிய உலகத்தை பற்றி தெரிகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு ஒன்று ஆவிக்குரிய உலகத்தில் நடந்ததுக்கு அப்புறம் தான் அது மாம்ச உலகத்தில் நடக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு வார்த்தையை எடுத்து பேசும்பொழுது அது ஃபஸ்ட்டு இந்த ஆவியின் உலகத்தில் செல்லுது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் காணக்கூடிய இந்த உலகத்தில் ஒன்று சிருஷ்டிக்குது. பாருங்களேன், இப்போ கர்த்தர் ஆதியில் என்ன பண்ணுறாரு, பூமி வெறுமையாக இருக்குது, வார்த்தையை வச்சு ஒவ்வொன்றையும் உண்டாக்குறாரு. பாருங்கள், ஏன் பூமியும் வார்த்தையை வச்சு தான் உண்டாக்குறாரு. அப்போ வார்த்தை என்ன பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு ஆவிக்குரிய உலகத்தில் போய் ஒன்றை சிருஷ்டிக்க ஆரம்பிக்குது. அடுத்து காணக்கூடிய இந்த உலகத்தில் அதை வெளியரங்கமாக்குது. பாருங்களேன், அப்போ நீங்கள் பேசுகிறது என்ன பண்ணும் அப்படின்னா ஆவிக்குரிய உலகத்தில் ஏதோ ஒன்றை சிருஷ்டிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் உங்களுடைய வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணுங்கள், சரியாக பேசுங்க, சரியான அறிக்கைகளை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒருத்தனுக்கு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு பிசாசு நினச்சா
நினச்சா ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி காணக்கூடிய உலகத்தில் இங்கே வந்து கொடுக்க மாட்டான். ஆவியின் உலகத்தில் ஒரு பிரச்சனையை உண்டாக்குவான் பாருங்கள். அதனுடைய எஃபெக்ட் தான் இந்த காணக்கூடிய உலகத்தில் தெரியும். அதே மாதிரி தான் ஆசீர்வாதமும் இந்த ஆவியின் உலகத்தில் ஃபஸ்ட்டு ஒருத்தனுக்கு உண்டாகும். அது அடுத்து காணக்கூடிய உலகத்தில் வந்து வெளியரங்கமாகும் பாருங்களேன். அவர் உன்னதங்களில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு இருக்கு. என்ன நினச்சிடறோம் அப்படின்னா, கர்த்தர் வந்து என்னை ஆசீர்வதிச்சிட்டார்னா ஏன் என்னுடைய லைஃப் இன்னும் ஆசீர்வாதமாக இல்லை? நான் பார்க்குற எதுலேயுமே அது வெளியரங்கமாக தெரிய மாட்டேங்குது. அது இன்னும் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே வரலை அப்படின்னு அர்த்தம். அது ஹெவன்லி பிளேஸில் இருக்குது, இன்னும் அது ஸ்பிரிச்சுவல் பிளேஸுக்கு வரல. நான் என்ன சொன்னேன், பரலோகம் அப்படின்றது வேற, பரலோக மண்டலம்ன்றதும் வேற, ஹெவன்லி ரெல்ம் அப்படின்றதும் வேற, ஸ்பிரிச்சுவல் ரெல்ம் அப்படின்றதும் வேற. இந்த ஆவியின் மண்டலத்தில் எது ஒருத்தன் மேலே இருக்குதோ அதுதான் இந்த காணப்படக்கூடிய உலகத்தில் இருக்கும் பாருங்கள். சிம்பிளாக சொல்கிறேனே, ஒருத்தனுக்கு வியாதி ஆவியின் மண்டலத்திலேருந்து பிசாசு கொடுத்தா அப்படின்னா அவனுடைய சரீரத்துலேயும் இந்த வியாதி இருக்கும் பாருங்கள். இப்போ இயேசு வந்து ஜெப ஆலயத்துக்கு போகிறாரு. போயிட்டு 18 வருஷம் கூனியாக இருந்த ஒரு ஸ்திரீயை பார்த்து சொல்கிறாரு, 18 வருஷம் சாத்தான் இந்த ஸ்திரீயை கூனியாக்கி வச்சுருந்துருக்கா, இவ சற்றாகிலும் நிமிரக்கூடாதவளாக இருந்தா. இயேசு என்ன பண்ணுறாருன்னா உடனே அந்த பிசாசை கடிந்து கொள்கிறாரு. கடிந்து கொண்டோடனே 18 வருஷம் கூனியாக இருந்தவ டக்குன்னு எந்திரிச்சிட்டா. இப்போ இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த ஆவியின் உலகத்தில் ஒன்று பேசியிருக்கிறாரு. பேசினோடனே அது காணப்படக்கூடிய உலகத்துக்கு வந்துருச்சு பாருங்களேன். நிறைய பேர் இந்த மந்திரவாதம், பில்லி சூனியம், அது இது இதெல்லாம் எங்கே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இதை ஆவிக்குரிய உலகத்தில் ஒன்று அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதை நம்ம பார்க்க முடியும். பிரதர் பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க, பிரதர் அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. நான் பேசுகிறது என்னன்னா, நீங்கள் பில்லி சூனியத்திற்கும் மேலானவர்கள். இந்த ஆவியின் உலகத்தில் அதிகாரத்தை எடுக்கக்கூடியவர்கள். உங்கள் மேலே யாராலையும் பில்லி சூனியமே வைக்க முடியாத லெவலுக்கு கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அந்தளவுக்கு உங்களுடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது. அதனால் இவங்க பண்ணிட்டாங்க, அவங்க பண்ணிட்டாங்க. ஆவியின் உலகத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை சிருஷ்டிக்கிறவங்களா இருக்கும் பாருங்கள். இப்போ நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னா இது வார்த்தையாக இருக்குது பாருங்கள். இந்த வார்த்தை ஆவியின் உலகத்தில் போகுது. இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, நான் பேசும் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குதுன்றார். அப்போ ஆவியின் உலகத்தை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆவி தான் தேவைப்படும். அந்த ஆவி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தை ஆவியின் உலகத்தில் போய் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்த ஆரம்பிக்குது. நான் இப்போ உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் ஆவியின் உலகத்தில் உங்கள் தலையின் மேலே வந்து அப்படியே தங்கியிருக்கும் பாருங்களேன். ஒருத்தன் மேலே சாபம் இருக்குன்னா அந்த சாபம் ஆவியின் உலகத்தில் அவன் மேலே தங்கி இருக்கும் பாருங்களேன். அதனால தான் அவன் எது செஞ்சாலும் வேலைக்கு ஆகாது. பிரதர் எல்லாமே செய்கிறேன் பிரதர், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, நிறைய தடவை முயற்சி பண்ணுற ஒர்க் அவுட் ஆகலை. அவங்க ஏதோ ஒரு வல்லமைக்கு கீழே அடிபட்டுருக்குறாங்க பாருங்கள். ஏதோ ஒன்று ஆவிக்குரிய உலகத்தில் அவங்கள ஒடுக்குது பாருங்கள். அது ஒடுக்கிறதுனால தான் காணப்படக்கூடிய இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் அவங்களால பார்க்க முடியல. நான் சொல்கிறேன், இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே உங்கள் மேலே ஒரு விடுதலையை நான் பேசுகிறேன். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்ட்டு இருக்குது. நம்ம பொதுவாகவே என்ன நினச்சிருவோம் அப்படின்னா, இவர் எனக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்காரு பிரதர், என் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு சண்டை இழுத்துக்கிட்டு இருக்கான், என் எதிர்த்த வீட்டுக்காரன் ஒரு சண்டை இழுத்துக்கிட்டு இருக்கிறான், என் கணவர் வந்து ரட்சிக்கப்படாதவர், அவர் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, இப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள். அதை அவங்க ஆவிக்குரிய ரீதியாக பார்க்குறது கிடையாது. அவங்களோட பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்களுடைய பிரச்சனை அவங்க கணவர் தான், அவங்களுடைய பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரன் தான், அவங்க பிரச்சனை எதிர்த்த வீட்டுக்காரன் தான். அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இதுக்கு பின்னாடி ஒரு ஆவி செயல்படுது அப்படின்றது தெரிய மாட்டேங்குது பாருங்களேன். பொதுவாகவே நம்ம மாம்சத்தோடு ரத்தத்தோடும் ஒரு மனுஷனோட தான் சண்டை போடணும்னு நினைக்கிறோம். அதுக்கு பின்னாடி எந்த ஸ்பிரிட் ஒர்க் ஆகுது, எந்த ஆவி செயல்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த மனுஷன்ட்டையும் போய் சண்டை பண்ண மாட்டீங்க. இப்போ தானியேல் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஜெபம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவதூதன் சொல்கிறாரு, நான் உன் வார்த்தைகளின் நிமித்தம் வந்தேன், பெர்சியா ராஜா என்னோட யுத்தம் பண்ணினான் அப்படின்னு சொல்கிறாரு. பெர்சியா ராஜா எப்படி ஒரு தேவதூதன் கூட போய் யுத்தம் பண்ண முடியும்? அப்போது வான மண்டலத்தில் ஒரு யுத்தம் நடக்க ஆரம்பிக்குது. அது பார்க்குறப்போ தானியலுக்கு என்ன, பார்க்குற உலகத்தில் அது தானியலுக்கு தெரியலை, ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் அங்கே இருக்க பெர்சியா ராஜா அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிறான். நமக்கு பார்க்கும்போது என்ன தோணும்னா, இந்த மனுஷன் தான் சண்டை போடுறான், இல்லை அவனுக்கு பின்னாடி ஒரு பிசாசு அவனை தூண்டி விட்டு இந்த சண்டையை இழுக்குது அப்படின்றத நம்ம டிசர்ன் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் பாருங்களேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேச்சுரலை வச்சு ஸ்பிரிச்சுவலை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி உங்களால் பண்ண முடியாது பாருங்களேன். நம்ம என்ற ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க,
பிரதர் நான் வந்துட்டு நிறைய செய்திகளை கேட்குறேன், ஆனால் ஃபிசிக்கலாக பார்க்கும்போது அந்த செய்திகள் என் வாழ்க்கையில் செயல்படுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும்போது ஓகே, அதை நேச்சுரலாக பார்க்கும்போது அது செயல்படுமான்ற மாதிரி கொஷினாக இருக்குது அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன், நேச்சுரலை வச்சு ஸ்பிரிச்சுவலாக எப்போவுமே கண்ட்ரோல் பண்ண நினைக்காதீங்க. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் தான் நேச்சுரலை கண்ட்ரோல் பண்ணும். நம்ம சூப்பர் நேச்சுரல்னால் என்ன தெரியுமா சொல்கிறோம்? சூப்பர் இன்டு நேச்சுரல். காணக்கூடிய இந்த உலகத்தில் ஒரு சூப்பர் வந்துச்சு அப்படின்னா அது பேர் சூப்பர் நேச்சுரல். பாருங்களேன், இது இவ்வளோதான் நடக்கும். சிலருக்குலாம் நெகட்டிவ் சூப்பர் நேச்சுரல் நடக்கும். பாருங்கள் பிரதர், எல்லாருக்கும் வேலை கிடைக்குது, எல்லாருமே கரெக்டாக போகிறாங்க, ஆனால் நான் போனால் மட்டும் எனக்கு புட்டுக்குது. இது வந்து நெகட்டிவ் சூப்பர் நேச்சுரல். நான் சொல்கிறேன், கர்த்தர் வச்சிருக்கிற சூப்பர் நேச்சுரல் எப்படி தெரியுமா வேலை செய்யும்? யாருக்குமே கிடைக்கல, ஆனால் இவன் போனால் மட்டும் கிடைக்குது அப்படின்னா அது கர்த்தர் வச்சிருக்கிற சூப்பர் நேச்சுரல் உங்கள் லைஃப்பில் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால் எப்போவுமே மாம்சத்தை வச்சு ஆவியின் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஆவியின் உலகத்தை வச்சு காணக்கூடிய இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன்னா கர்த்தரும் இதை காணக்கூடியதை வச்சு எதையும் சிருஷ்டிக்கலை, காணப்படாதவைகளை வச்சு இதை கண்ட்ரோல் பண்ணார். அப்போ நீங்கள் எதை வச்சு கண்ட்ரோல் பண்ணா அதை வச்சு ஸ்பிரிச்சுவலை வச்சு நேச்சுரலை கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்போது ஆவிக்குரிய உலகத்தில் ஒன்று நடக்காமல் நம்ம காணக்கூடிய உலகத்தில் ஒன்றுமே நடக்கிறது கிடையாது. பாருங்கள், ஃபஸ்ட்டு அங்கே ஒன்று நடந்தாதான் அது இங்கே நடக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் ப்ரேயர் பண்ணுங்கன்னு. உங்கள் ப்ரேயர் எங்கே போகுது? ஆவிக்குரிய உலகத்தில் போகுது. ஏன்னா உங்கள் வார்த்தை என்னவா இருக்குது? ஆவியாக இருக்குது. அங்கே இருக்கிற ஏதோ ஒன்று மாற்றுது அப்படின்னு அர்த்தம். மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், ஏன் தியானம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம்? அங்கே ஏதோ ஒன்று மாற்றுது அப்படின்னு அர்த்தம். கன்ஃபெஷன் பண்ணுங்கள், அறிக்கை எடுங்கன்னு சொல்கிறோம், ஏன்? நீங்கள் அறிக்கை இடும் பொழுது ஆவிக்குரிய உலகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்னு அர்த்தம். அங்கே மாற்றம் ஏற்பட்டுச்சுனாலே இங்கே ஒரு மாற்றம் நடக்கிறத பார்க்க ஆரம்பிப்பீங்க. நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது தன்னுடைய ஆவிக்குரிய நிலை என்னவா இருக்குது. நிறைய பேர் இப்போ எடுத்து பார்த்தோம்னா சரீர வளர்ச்சியில் பயங்கரமாக இருப்பாங்க, நல்லா பல்காக இருப்பாங்க. ஆவிக்குரிய வளர்ச்சி அவங்களுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நோஞ்சானா இருப்பாங்க, பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஜாம்பவான் மாதிரி தெரிவாங்க. ஆனால் ஆவியின் உலகத்தில் அவங்களுடைய நிலை என்னவா இருக்குன்னா ஒரு டம்மி பீஸாக இருப்பாங்க. பாருங்களேன், ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த ஆவியின் உலகத்தில் நம்ம வளரணும் அப்படின்னு நினைக்கிறார். இப்போ எனக்கு ஒரு சில அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, என்னால் முடிஞ்ச அதிகாரத்தை தான் நான் பயன்படுத்த முடியும். பாருங்கள், இப்போ நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்டையோ ஒரு ஐஏஎஸ்டையோ ஐபிஎஸ்டையோ போயிட்டு என் அதிகாரத்தை நான் செலுத்த முடியாது. ஏன்னா நான் அவங்களுக்கு மேலானவன் கிடையாது. இப்போ நான் அவங்களுக்கு மேலே இருந்தேன் அப்படின்னா அவங்களுக்கு நான் ஒரு கமாண்ட் பண்ணும்போது அதை கண்டிப்பாக செய்வாங்க. இப்போ நான் அவங்களுக்கு மேலே இல்லாததுனால நான் என்ன தான் சொன்னாலும் நடக்காது. பாருங்களேன், அப்படி தான் ஆவிக்குரிய உலகத்துலையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் ஜாஸ்தியாகிட்டே போகுதோ நீங்கள் பேசுகிற வார்த்தை டக்குன்னு மேனிஃபெஸ்ட் ஆகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. உடனே அது நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு அர்த்தம், இப்போது பிரதர் நான் என்ன ஜெபம் பண்ணாலும் நடக்கலை, நான் என்ன அறிக்கை கேட்டாலும் நடக்கலை, அப்போ எனக்கு ஆவிக்குரிய அதிகாரமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு லெவலில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அது நாளுக்கு நாள் அதிகமாகும். பாருங்கள், இது எப்படி அதிகமாகும்னா உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் அதிகமாகணும். ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த ஆவிக்குரிய உலகத்தில் எப்படி செயல்படணும்னா உங்களுக்கு நாலேஜ் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ, உங்களுடைய அதிகாரத்தை குறித்த நாலேஜ், உங்களுடைய சாயலை குறித்த நாலேஜ், கர்த்தரை குறித்த நாலேஜ், இதெல்லாம் பெருக 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 ஆவியின் உலகத்தில் உங்களுக்கு டக்குன்னு ஒரு வளர்ச்சி நடக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், அங்கே நடக்க நடக்க நீங்கள் பேசுகிறத அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு? அத்தி மரத்தை சபிக்கிறார். சபிச்சோடனே பட்டு போயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா பட்டு போகலை. மறுநாள் அந்த இடத்துக்கு வராங்க. வர்றப்போ சீஷர்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, இயேசு இந்த அத்தி மரத்தை சபிச்சார்ரா, இது பட்டு போயிடுச்சே அப்படின்றாங்க. அப்போது இயேசு சபிச்சப்போ அது நடக்கலையான்னு கேட்டிங்கன்னா நடந்துருச்சு. அவர் பேசும்பொழுதே சபிக்கும் பொழுது அது ஆவியின் உலகத்தில் ஏதோ ஒன்று டக்குன்னு போய் செஞ்சிருச்சு. பாருங்கள், மறுநாள் வந்து பார்க்கும்போது அதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நாளைய தினத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு அற்புதம் தேவைப்படுதோ அதை இன்றைய தினத்திலிருந்து நீங்கள் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கைக்கான சில அறிக்கைகளை நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா நாளைய தினத்துக்கு என்ன தேவைப்படுதோ அதை இன்றைய தினத்திலிருந்து ஆவிக்குரிய உலகத்தில் ஒன்று அனுப்ப ஆரம்பிக்கிறீங்க. பாருங்க, நான் சொல்றேன், நீங்க பிரேயர் பண்ணும்போது சில கட்டுகள் உடைக்கப்படுறத பார்ப்பீங்க. இது வரைக்கும் இதுக்கு மேலே என்னால் எலும்ப முடியல பிரதர், கொஞ்சமாச்சு வளரலான்னு பார்க்குறேன், டக்குன்னு பார்த்தா ஏதோ ஒன்று வந்து என்னை தடுத்துருது. ஆவியின் உலகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைக்கப்பட்டு போவதாக. சரீரத்தில் ஏதோ பிசாசு கொண்டு வந்து வியாதியை போட்டுக்கிட்டு இருக்கானா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அது இப்பொழுதே உடைக்கப்படுவதாக. பிரதர்,
பிரதர் இந்த வருமானத்துக்கு மேலே என்னால் வளர முடியலை பிரதர் அப்படின்னு சொல்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த எல்லைகள் உடைக்கப்படுவதாக. இப்போவே இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மேலே ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷன் நடப்பதாக, ஒரு பெருக்கம் நடப்பதாக. அங்கே நடக்கிற எஃபெக்ட், அங்கே நடக்கிறதுக்கான காரியம் இவங்களுக்கு இங்கே ரிசல்ட்டாக தெரிவதாக. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் இவங்க இன்னும் வளர்றதற்கு உதவி செய்யுங்க. ஆவிக்குரிய உலகத்தை பற்றி இன்னும் இவங்க அறிந்து கொள்றதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இவங்களை நீங்கள் எந்த நிலையில் வச்சிருக்கிறீங்க அப்படின்றத இவங்க அறிந்து கொள்ளட்டும். இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் என்ன அப்படின்றத தெரிந்து கொள்ளட்டும். இவங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். தேங்க்யூ ஜீசஸ். இவங்களை நீங்கள் எந்த லெவலில் வச்சிருக்கிறீங்கன்றதை பார்க்கறதற்கான ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவங்க மேலே நான் பேசுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இதை பார்க்குறப்போவே இவங்க அடுத்தடுத்த நிலைக்கு ஒரு வளர்ச்சிக்குள்ளாக போகட்டும். இவங்க எல்லாரையும் நான் பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பிரயோஜனப்படட்டும். இதை குறித்து நம்ம இன்னும் நிறைய பேசுவோம். ட்ரீம்ஸ், விஷன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கணும். பாருங்களேன், இப்படி ஒரு உலகம் இருக்குது அப்படின்னு பேசுகிறோம், அது என்ன எஃபெக்டை பண்ணுது அப்படின்றது தெரியறது கிடையாது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். அடுத்து தொடர்ந்து வாரங்களில் நம்ம பேசுவோம். இந்த செய்தி உங்களை ஆசீர்வதிச்சிருக்கு அப்படின்னா இந்த ஊழியத்தில் நீங்கள் விதைக்கலாம். பாருங்களேன், விதையும் ஆவிக்குரிய உலகத்தில் ஒன்று செய்து பாருங்கள். காணக்கூடிய உலகத்தில் நீங்கள் டக்குன்னு போய் விதைக்கிறீங்க. பிரதர், எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே வரல. நோ, உங்களுடைய ரிசல்ட் ஆவியின் உலகத்தில் ஏதோ ஒன்று உண்டாக்குது. நீங்கள் விதைக்கிற விதையும் ஆவியின் உலகத்தில் ஏதோ ஒன்று பண்ணுது. டக்குன்னு பார்ப்பீங்க, அது ஒரு நாள் வெளிப்பட்டிருக்கும், அது ஒரு நாள் மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கும், அது ஒரு நாள் பிளெஸ்ஸிங்கை கொண்டு வந்திருக்கும். அப்படி நீங்கள் நிச்சயமாகவே பார்ப்பீங்க. இந்த ஊழியத்தில் நீங்கள் விதைக்கணும் அப்படின்னா கீழே பார்க்குற என்னுடைய ஃபோன்பே, கூகுள் பே, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ஊழியத்தில் நீங்கள் தொடர்ந்து ஒரு பங்காளராக மாறணும், இந்த செய்திகள் என்னை தொடர்ந்து ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்கு பிரதர், உங்களுடைய ஊழியத்துக்கு நான் தொடர்ந்து விதைக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன்னு சொன்னீங்கனாலும் நீங்கள் கீழே இருக்கிற அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மற்ற எல்லா டீட்டெயில்ஸையும் பயன்படுத்திக்கலாம். இன்டர்நேஷ்னலி ஒரு வேலை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நமக்கு பேபால் வெப்சைட் இருக்குது. அதில் இருந்துட்டு உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸ் இதெல்லாம் என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த ஊழியத்துக்கு நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை அனுப்பிச்சி வைக்கலாம். ஸோ விதைக்கிறவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி யாருக்காச்சும் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதிலிருந்து நான் உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறேன். எனக்கு நிறைய கால்ஸ் வருது. அப்புறம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இதே மாதிரி எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கெங்கே அடுத்து மீட்டிங் நடக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சேர்ந்துரும் பாருங்கள். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.